செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இரத்துக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை தினந்தோறும் விசாரிக்கிற எங்கள் தேவனே, ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்த தேவனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய செட்டை நிழலிலே எங்களை பாதுகாக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, தீங்குகள் அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கண்மணி போல் ஆண்டவரே பாதுகாத்தீரே. ஆண்டவரே, இந்த நாட்களெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வாரங்களெல்லாம் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தூதனை அனுப்பி எங்களுக்கு முன்பதாய் ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வைப்படுத்தின தேவனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்சி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்துவீராக. தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காலை ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, பாடுகிற உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாசம் பண்ணுவதாக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே எங்களை பிராணனை அளவுக்கிலிருந்து விலக்கி மீட்டு ஆண்டவரே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சுட்டுகிற தேவனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கே கொடான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடான கூடி நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. இந்த காலையிலே ஆண்டவரே உம்மை தேட ஆண்டவரே நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் காப்பாற்றி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. புது பலனை ஒவ்வொரு நாளும் தருகிறீரே, நன்றி. ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த பலன் நீர் தருகிற பலத்தால் ஆண்டவரே உம்மை துடிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் விடுதலை தருவீராக. ஆண்டவரே, விடுதலை இல்லாமல் வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் விடுதலைப்படுவீராக. ஆண்டவரே, கட்டுகளோடு வருகிற ஜனங்களை நீர் கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே, பிசாசின் பிடியில் ஆண்டவரே பிடிப்பட்ட மக்கள் ஆண்டவரே உம்முடைய ஆழத்தை நோக்கி வரும் பொழுது அவர்களை ஆண்டவரே விடுவிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரீரத்தில் வியாதியோடு வருகிறவர்கள் ஆண்டவரே சுஸ்தமடைவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ஆண்டவரே பரிசுத்த கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நோக்கமில்லாமல் வருகிறவர்களை ஆண்டவரே நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உடைய கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசப்படுவதாக. ஆண்டவரே, உடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே காணப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சபையில் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் மாத்திரமே உயர்த்தப்படுவீராக. ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதி உள்ள ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நாள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலும் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் அவருடைய நாமம் ரொம்ப இன்பமான நாமம்? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் ரொம்ப இன்பமான நாமம். உண்மையிலேயே ஆண்டவருடைய நாமம் ரொம்ப இனிமையான, ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாமம். அப்போது எப்பெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லுகிறோமோ ஏதோ ஒன்று மாறுதல் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக அந்த இடத்துல மாற்றுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஸ்தானத்தில் என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினாரோ அங்கே நான் இறங்கி வந்து உன்னை நான் விடுதலை செய்வேன், உன்னை நான் விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு விடுதலை வேணும்னா ஆண்டவரை நாமத்தை நோக்கி கூப்பிடணும். இன்றைக்கு இந்த சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேணும்னா ஆண்டவர் அவருடைய
ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடணும். இன்றைக்கி நமக்கு உயர்வு வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடணும். சந்தோஷம் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி இன்றைக்கு காலையில் கூப்பிடணும். ஸோ அப்படி முதலாவது பாடலாய் உன் நாமம் எத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட, பருக பருக தவிட்டாத திராட்சை ரசம் போல அப்படின்ற பாடலை உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி குரூப்பில் அனுப்பியிருக்கோம். அந்த லிரிக்ஸை பார்த்து நீங்கள் பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை முதலாவது பாடல் மூலமாக நம்ம உயர்த்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திராட்சை ரசம் போல உன் நாமம் எத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாது திராட்சை. சொல்லுவோமா சேர்ந்து? உன் நாமம் எத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாது திராட்சை ரசம் போல. நாமம் எத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாது திராட்சை ரசம் போல. அன்பே தைலமே மருதோன்றி பொங்குத்தே ஆராதனை. மீண்டும் சொல்லுவோமா? கிச்சிலி பழமே நேச தைலமே மருதோன்றி பொங்குத்தே ஆராதனை. கிச்சிலி பழமே நேச தைலமே மருதோன்றி பொங்குத்தே ஆராதனை. ஆராதனை அழகே ஆராதனை, அன்பே ஆராதனை அழகே ஆராதனை. உன் நாமம் எத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட, பருக பருக தெரியாத திராட்சை ரசம் போல. உன் நாமம் எத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட, பருக பருக தெரியாத திராட்சை ரசம் போல. பிரியமே ஆத்மநேசரே உற்றுண்ட பரிமளமே ஆராதனை. என்ன பிரியமே ஆத்மநேசரே உற்றுண்ட பரிமளமே ஆராதனை. அன்பே ஆராதனை அழகே ஆராதனை, அன்பே ஆராதனை அழகே ஆராதனை.
கவர்ந்த நேசர் அவர் என்னுடையவர், இன்று முதல் நானும் கூட அவருடையவன். என்னை கவர்ந்த நேசர் அவர் என்னுடையவர், இன்று முதல் நானும் கூட அவருடையவன். மீண்டுமா சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நீர் நேசர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் நமக்கு வெற்றியை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரே நீர் தான் எல்ஷடாய், நீர் தான் சர்வ வல்லவர், நீர் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுகிற எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துக்கிறோமோ, தோல்வியாக இருக்கிற நேரத்திலும் ஆண்டவர் அந்த இடத்துலலாம் வெற்றியை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார், தந்திருக்கிறார் அநேகருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல நீங்கள் விக்டரியஸாக, அதாவது வெற்றிகரமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது நீங்கள் கடினமாக உழைக்கிறது, அதெல்லாம் தாண்டி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய நாமத்தை அங்கே உயர்த்தணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பேய்களை துரத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பேரில் போகாது, ஆண்டவருடைய நாமத்தினால தான் அது போகும். அப்போது பேய்களை துரத்தும்படியாய் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது போகும். சுகப்படுத்தணுமா, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் தேடும் பொழுது, சொல்லும் பொழுது ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தருகிறார். புது பலனை தரணுமா, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போது புது பலனை ஆண்டவர் தருகிறார். பிசாசனுடைய திட்டத்தையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணணுமா, அவன் கட்டி வச்ச கோட்டையே நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினா போதும், அவன் தானே என்ன பண்ணிடுவான், அவனுடைய பிளானை ஃபெயில் பண்ணிடுவான். இப்போது அற்புதம், அடையாளம் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்கணுன்னாலும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொன்னால் போதும், அவரே என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் நமக்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இந்த பாடல். இயேசு நாமம் சொல்ல சொல்ல ரொம்ப வருஷம் ஆச்சு இதை பாடி. எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே, அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்ற பாடல். ஸோ சேர்ந்து எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சேர்ந்து சொல்லுவோமா, இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
சொல்லுமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்டது கிடைக்கும், அற்புதமாய் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இருள் விலகும், வெளிச்சம் தோன்றும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும், வாழ்வே புதிதாகும். நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இருள் விலகும், வெளிச்சம் தோன்றும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும், வாழ்வே புதிதாகும். நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாலே ஆர்வமாக ஓடி வருவாரே. இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாலே ஆர்வமாக ஓடி வருவாரே. அன்பின் கரத்தால் அள்ளி அணைப்பாரே, கண்களில் வழியும் கண்ணீர் துடைப்பாரே, தூக்கி சுமந்திடுவார், துன்பம் நீக்கிடுவார், நம் துன்பம் நீக்கிடுவார். இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாலே ஆர்வமாக ஓடி வருவாரே. இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாலே ஆர்வமாக ஓடி வருவாரே. அன்பின் கரத்தால் அள்ளி அணைப்பாரே, கண்களில் வழியும் கண்ணீர் துடைப்பாரே, தூக்கி சுமந்திடுவார், நம் துன்பம் நீக்கிடுவார், நம் துன்பம் நீக்கிடுவார். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், அல்லது மெடிசனாக இருக்கலாம், அல்லது ஒரு காரு, பைக்கு, ஒரு வீடு கூட சொல்லணுங்களேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இது இவ்வளோ வருஷம்தான் வேலிடிட்டி, இது இவ்வளோ வருஷம்தான் பிரயோஜனப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்கும் அவருடைய நாமத்துக்கும் மாத்திரம் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அல்லேலூயா. எந்த காலத்திலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் தருகிற பலத்தை எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவர் என்றைக்குமே எக்ஸ்பைரி ஆகிற ஆண்டவர் கிடையாது. இந்த பூமி தோன்றுவதற்கு முன்பதாக இருந்த ஆண்டவர் இருக்கிறார். சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்றார் ஆண்டவர். அப்போ சதா காலமும் எக்ஸ்பைரி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரும் அவருடைய நாமம் மாத்திரம்தான் அழிக்கவே முடியாது. அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். இன்னைக்கு
அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவருடைய நாமத்துக்கு அழிவே இல்லை. அழிவில்லாத நாமத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போது எக்ஸ்பீரியே இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபால்ட் வந்தால் எது வந்தாலும் நாங்கள் மாற்றி தரோன்னு ஒரு கம்பெனி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இயேசு கிறிஸ்து சாகிற வரைக்கும் ஆண்டவர் ஒருபோதும் கெட்டு போவதும் கிடையாது, ஒருபோதும் எக்ஸ்பீரி ஆகுவதும் கிடையாது. இந்த பெரிய நாமத்தை தான் நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறார், அவருடைய அழிவில்லாத நாமத்தை உயர்த்துவதற்காக. மூன்றாவது பாடலாய் ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், அப்படி ஆராதனைக்குள்ளே போவோம். குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை சொல்லுமா மீண்டுமாய். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா தொல்லைகள் வியாதிகள் மறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். மீண்டுமாய். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் புரிந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் புரிந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா நடக்குது சொல்லுமா. ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுதல் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள்
ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளால், சாபத்தின் வாழ்க்கையால் இன்றே நம்மேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளால், சாபத்தின் வாழ்க்கையால் இன்றே நம்மேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்தி மீண்டுமாய் சாத்தானின் சதிகளால், சாபத்தின் வாழ்க்கையாய் இன்றே நம்மேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளால், சாபத்தின் வாழ்க்கையால் இன்றே நம்மேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் அப்படி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உயர்த்துகிறோம். பேய்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பேய்களை துரத்துகிற அதிகாரத்தை தந்திருக்கிறீரே. பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. வாய்களை திறந்து சொல்லுமா? நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என்னேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம்மேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். மந்திரம், மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம்மேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம்மேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம்.
ஆண்டவரின் நாமத்துக்கு வல்லமை இருக்கு. அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. 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 தொடர்ந்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவோமா? ஆண்டவருடைய நாமத்தில் கேட்பதெல்லாம் கிடைக்கும். ஆண்டவருடைய நாமம் மதுரமான நாமம். ஆண்டவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய நாமத்தில் அதிகாரம், ஜீவன் இருக்கு. இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள நாமத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிற்கிற ஒவ்வொருத்தரும் சின்னவன்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாயிலை திறந்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வோம். இன்னைக்கு காலையில் வேலையில் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தின அந்த நாமத்தை உயர்த்தலாம். இன்றைக்கி நம்மளை வேறுபடுத்த வைத்திருக்கிற இந்த நாமம், ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் நம்ம இன்றைக்கி பேசலை, அதை மட்டும் உயர்த்தலை அப்படின்னா நம்ம வேறு எதையோ உயர்த்திருப்போம். இன்றைக்கி உங்களுடைய நாவில் வேறு எதோ உயர்ந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நாமம் இன்றைக்கி உயர செய்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய நாமத்தை சொல்லி உங்களுக்கு என்னென்ன நாமங்கள்லாம் தெரியுமோ, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா திஸ்கேனோ, யெகோவா ஈரே, என்னென்ன நாமங்கள்லாம் தெரியுமோ ஒவ்வொரு நாமங்களையும் சொல்லி ஆண்டவரை போட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி அதை நினைத்து ஆண்டவர் ஆராதிப்போம். இந்த காலை வேளையில் தொடர்ந்து யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், மௌனமாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அதிசயங்கள் செய்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு நாமத்தை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தியிருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய நீதியின் பாதையில் நடத்தியிருக்கிறார் ஆண்டவர். 2024 முழுவதுமாய் நம்மளை நீதியின் பாதையில் புல்லுள்ள இடங்களில் அமைத்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் நம்மளை கொண்டு போய் விட்டிருக்கிறார். யார் முன்பதாக வைக்கப்படாமல், யார் முன்பதாக அவமானப்படாமல் ஆண்டவர் நம்மளை அவருடைய நாமத்தின் நிமித்தமாய், அவருடைய நாமத்தை பிடித்திருக்கிறத ஒரே நிமித்தமாய் அவர் நம்மளை தப்பி வைத்திருக்கிறார். அவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அந்த இடத்துலலாம் தலை குனிகிற இடத்துலலாம் அவருடைய நாமத்தை உயர்த்தின ஒரே காரணத்தின் நிமித்தமாய் நம்மளை அந்த இடத்துல தலை நிமிர செய்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, என்னுடைய சபைக்கு நீர் ஆண்டவரே எல்ஷடாய் தெய்வமாக இருந்திருக்கிறீரே. உடைய நாமம் எல்ஷடாயாய் ஆண்டவரே வெளிப்பட்டிருக்குது. ஆண்டவரே, நமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்கு நீர் நன்மைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் வெளிப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்து. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு இடத்திலும் நீர் வருகிறீர். ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல 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 எதிரி ஓட செய்கிறார் ஆண்டவர். அவருடைய நாமத்தை எந்தெந்த இடத்துலலாம் உயர்த்துகிறோமோ எதிரிகள் தானாகவே போவாங்க. நீங்கள் ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம், அவர்களாகவே ஓடி போக ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நமக்கு எதிராய் ஒன்றும் நிற்காது. அது சாத்தானின் தடைகளாக இருக்கலாம், மனிதர்களுடைய தடைகளாக இருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த 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 நமக்கு எதிராய் நிற்கிற எரிகோவை ஆண்டவர் தரைமட்டமாக செய்கிறார். எதிர்க்க இருக்கிற செங்கடலை ஆண்டவர் பிளக்க செய்கிறார். எதிர்க்க வர ராஜாக்களை ஆண்டவர் அழித்து போடுகிறார். எதிரிகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்மளை ஒன்றும் அணுகாது, ஒன்றும் தொடாது. மந்திரம் பண்ணிட்டாங்க, செய்வனம் பண்ணிட்டாங்க என்று பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் இருந்தால் போதும். இயேசு நாமத்தில் போனால் போயிடும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மாத்திரம்தான் பேய்களும் பிசாசும் அசுத்தாவிகளும் அலறி அடித்து ஓடும். அந்த அப்பேற்பட்ட பெரிய நாமத்தை நம்ம கேரி பண்ணுறோம், நம்ம கொண்டு போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை எங்கெங்கே இடத்துலலாம் நம்ம கொண்டு போகிறோமோ அந்த இடத்துலலாம் நமக்கு எதிராக இருக்கிற பெரிய அரணாய் கோட்டையாக இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் இடிக்கிறார். பிசாசை நொறுக்குவதற்கும் அவனை துரத்துவதற்கும் அவனை அசிங்கப்படுத்துறதுக்கும் ஆண்டவருடைய நாமம் ஒன்று போதும். இன்றைக்கி அநேகரை சாத்தான் கட்டி வைத்திருக்கிற வாயை திறக்க முடியாமல். ஏன்னா அவருடைய நாமத்தை சொன்னால் அவனுக்கு தெரியும், பயம் வந்துடும். அவருடைய நாமத்தில் விடுதலை இருக்குன்னு தெரியும். அதை சொல்ல விடாமல் அநேகரை ஆண்டவர் பக்கத்தில் போக விடாமல் என்ன பண்ணுகிறான்? இன்றைக்கி
நீ சொல்லாத, அமைதியாக இரு, பரவாயில்ல அப்படின்றான். ஆனால் வாயை திறந்து நீங்கள் சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி சாத்தானுடைய பெரிய பெரிய திட்டங்களெல்லாம் ஆண்டவருடைய நாமம் அபத்தமாக்கி போட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆட்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாட உயர்த்து அதை பெரிய தடைகளெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். யார் யார் வீட்டிலெல்லாம் ஆண்டவருடைய நாமம் ஒழிக்கப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, அது அந்த வீட்டிலெல்லாம் ஆண்டவர் அவருடைய அரணை கட்டி காக்கிறார். அவர் மதில் சவரை நம்ம குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலையடைத்து பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது சிறைச்சாலையில் கதவெல்லாம் அசைகிறது. பவுலும் சீலாவும் அன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருந்தாங்க. யாராலையும் அசைக்க முடியாத சிறைச்சாலை கதவு ஆண்டவர் பவுல் சீலாவுனுடைய ஆராதனைக்காக, அவருடைய துதிக்காக, அவருடைய நாமத்தை உயர்த்தின அந்த காரணத்துக்காக ஆண்டவர் அதை அசைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை எங்கெங்கெல்லாம் உயர்த்துகிறோமோ அந்த நேரத்தில் விடுதலை தருகிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் பொழிய செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சத்தத்தை உயர்த்தி பாட முடியாமல் இருக்கிற தடையிலே நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தொடர முடியாமல் இருக்கிற, பேச முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் சபையில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய பெருமைகளோ எங்களுடைய ஆண்டவரே காரியங்களை உயர்த்துகிறதுக்கு இல்லை, உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் குடும்பத்தில் உயர்த்தப்படணும், எங்கள் சபையில் உயர்த்தப்படணும், எங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மேன்மை அடையணும் ஆண்டவரே. உயிருள்ள வரை ஆண்டவரே உண்மை நாங்கள் பாடி ஆராதிக்கும்படியாக நீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லமா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுமா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, யாவே உங்க நாமம் உயரணும். சபையாய் சேர்ந்து பாடுவோம். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும்,
சொல்லுவோமா? வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் எங்கள் குடும்பத்தில். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபீரும் தீச்சூளை நடுவீரும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபீரும் தீச்சூளை நடுவீரும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சேர்ந்து இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உற்சாகமாய் சேர்ந்து இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை சபையில உங்க நாமம் மேன்மையோட ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உங்களுடைய நாமம் மேன்மையடையணும். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நாமம் மேன்மையடையணும். உயர்த்துகிறோம். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. விடுதலையாய் ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெருகணும். சொல்வோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் உயரணும். பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க
கடைசியாய் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே. பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்த நீ தந்த கிருபைக்காக நன்றி, தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தும்படியாக கிருபை செய்வீராக. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.